அண்ணே கணீர்னு ஒரு மணி நேரம் பேசுங்கண்ணே. அது என்ன ஒரு 3 நிமிஷம் பேசுகிறீங்க, ஓடி போடுறீங்க, திரும்பி 3 நிமிஷம் பேசுகிறீங்க. கணீர்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுனா தானே நல்லாயிருக்கும். கோவாலு, நான் என்ன சொல்கிறது, நான் 3 நிமிஷம் பேசுகிறதையே ரொம்ப குறைச்ச பேர் தான் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. என்ன நான் 1 மணி நேரம்லாம் பேசினா நானே பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் சொல்லுங்கண்ணே, இந்த சன்னியாசிக்கும் இல்லறத்தானுக்கும் யார் பெட்டர் அப்படிங்கிற பட்டிமன்றம் நடக்குது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் நடுவராக இருக்கார். இந்த அணியில் இருக்கிறவங்க சன்னியாசி தான் உயர்ந்தவர் அப்படின்னு அருமையாக பேசி முடிக்கிறாங்க. அந்த அணியில் இருக்கிறவங்க இல்லறத்தான் தான் உயர்ந்தவன்றாங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டியது திருவள்ளுவர் கையில் வந்துருச்சு. அப்புறம் அவர் தெளிவாக சொல்லிட்டார், எவ்வளோதான் சன்னியாசி தவம் பண்ணாலும், மனதை கட்டுப்படுத்தினாலும், ஆசைப்படாமல் இருந்தாலும், சாப்பாட்டு மேலே விருப்பம் இல்லாமல் இருந்தாலும், நம்பர் 2 தான், இல்லறத்தான் தான் நம்பர் 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். ஒரு நீதிபதி, பட்டிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். நான் இந்த காரணத்தினால தான் இன்னார் வென்றார்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு கணக்கு தரணும். அவர் தரார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறவியருக்கு நீ சொல்கிற அந்த சன்னியாசிக்கே இல்வாழ்வான் தான் துணையாக இருக்கான். ஏழைக்கு, ஆதரவின்றி இருக்கிறவங்களுக்கு, இறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே துணையாக இருக்கக்கூடியது இல்லறத்தான் அப்படின்னு சொல்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானொன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் கடவுள், விருந்தினர், சுற்றத்தார், தான் என்னும் 5 வகையிலும் செய்ய வேண்டிய அறச்செயல்களை தவறாமல் ஒருவன் செய்தால் சிறந்த கடமையாகும். அப்பேற்பட்ட சிறந்த கடமையை செய்கிறவன் இல்லறத்தான், அதனால் அவனை உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படி உயர்ந்த இருக்கக்கூடிய இல்லறத்தானுக்கு பேரும் புகழும் கிடைக்கலையே என்ன? இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவேகானந்தர் புகழ் உலகம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் போகாது. ராமலிங்க சுவாமிகளுடைய பேர் இன்னும் 10,000 வருஷம் போனாலும் போகாது. ராகவேந்திரர் சுவாமிகளுடைய பேர் இன்னும் 50,000 வருஷம் போனாலும் போகாது. ஒரு இல்லறத்தான் பேர் கூட ரெக்கார்டில் இல்லையே என்ன? நல்லா கேட்ட கோவாலு, நல்லா கேட்குறேன். நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கியா? நான் இப்படி மடைக்கு கேட்குறேன். அதாவது சர்வீஸுன்னு ஒன்று, பேர் வாங்குறதுன்னு ஒன்று. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். நல்லா டைம் பாஸ் பண்ணுறீங்கண்ணா. 5 நிமிஷத்துக்கு வந்து போகிறீங்கண்ணா, வைங்கண்ணா போனேன்.